தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 நாட்கள் சுற்றுப்பயணமா ஊட்டி போயிருக்காரு. அங்க மக்களை சந்திச்சு குறைகளை கேட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் குடியரசுத் தலைவர் ஆளுநர் விவகாரத்துல கேள்வி எழுப்பினது பத்தி பதில் அளிச்சிருக்காரு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநருடைய நடவடிக்கைக்கு எதிரா மாநில அரசு உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துச்சு. அதோட முடிவுல மாநில அரசுகள் தங்களுடைய ஒப்புதலுக்காக அனுப்புற மசோதாக்கள் மேல ஆளுநர், குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இந்த தீர்ப்பு தொடர்பா குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட 14 கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு இடையில தான் ஆளுநருடைய அதிகாரங்கள் தொடர்பான தீர்ப்பு பத்தி குடியரசுத் தலைவர் மூலமா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட விளக்கம் கேட்ட மத்திய அரசை கண்டிக்கிறதா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அதுல பாஜகவுடைய சொல்படியே தமிழ்நாடு மக்களுக்கு எதிரா ஆளுநர் ரவி அவர்கள் செயல்பட்டாரு அப்படிங்கறத மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கை அம்பலப்படுத்தியிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்த்து வச்சத மாத்திர முயற்சி இது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராம முடக்கிறத சட்டபூர்வமாக்க பாஜக முயற்சிக்குதா? பாஜக இல்லாத கட்சிகள் ஆளுற மாநிலங்களை முடக்க பாக்குதா மத்திய அரசு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில ஊட்டி மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானத்துல நடைபயிற்சி செய்தாரு ஸ்டாலின் அவர்கள். நடைபயிற்சியை முடிச்சிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு அவர்கிட்ட ஆளுநர் விவகாரத்துல குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டிருக்காரு அப்படிங்கறத பத்தி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இதுக்கு பதில் கொடுத்த அவரு பிற மாநில முதலமைச்சர்கள் கிட்ட, முக்கிய தலைவர்கள் கிட்டயும் இந்த விவகாரம் பத்தி கருத்துகள் கேட்கப்படும். அதனுடைய அடிப்படையிலேயே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசு தொடர்ந்து சர்வாதிகார போக்கையே கடைபிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து 2026 மட்டும் இல்லாம 2031, 2036 தேர்தல்கள்லயும் கூட திராவிட மாடல் ஆட்சியே நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஸ்டாலின் அவர்கள் கிட்ட காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி பலவீனமா இருக்குன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப அதுக்கு பதிலளிச்ச ஸ்டாலின் அவர்கள் அது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊட்டியில 5 நாள் சுற்றுப்பயணமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு. அங்க அவர் தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு போய் 44 யானை பாகன்களுக்காக கட்டப்பட்ட அரசு குடியிருப்பு கட்டிடங்களை திறந்து வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம மே 15ஆம் தேதி ஊட்டி தாவரவியல் பூங்கால உலகம் முழுசுமே பிரபலம் அடைஞ்ச மலர் கண்காட்சியையும் திறந்து வச்சிருக்காரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.